ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பிரியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன், அதுவும் குண்டு குண்டாக ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10லேருந்து 20 ரூபாய் தான் செலவாகும். நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா லீவ் டைமில் இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம்பிடிப்பாங்க. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் சாப்பிட ஜாலியாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான குலாப் ஜாமுன் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த குலாப் ஜாமுனை எப்படி உள்ள டெக்ஸ்சர் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ள வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு ரொம்ப ஜூஸியாக ஸ்வீட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல ரவையை வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் அப்படின்னு சொன்னால் 200 கிராம் இருக்கும் சரியான அளவில். பார்த்தீங்கன்னா ரவையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். அதாவது நல்லா செவக்க வறுக்கக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு 2 நிமிஷமாவது அட்லீஸ்ட் டைம் கொடுத்து வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து மெதுவாக வறுத்துட்ருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நல்ல சவுண்டு வந்து மொறுன்னு கேட்குற அளவுக்கு வறுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1 கப்பு ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் அதுக்கு வந்து 2 கப்பு வந்து நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கப்புக்கு நான் 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் ரவையை வந்து நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்ததுனால ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப்பு மட்டும் பால் பவுடர் சேர்க்கலாம். குலாப் ஜாமுனுக்கு பால் பவுடர் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுனுடைய அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் இல்லை அப்படின்னா நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த குலாப் ஜாமுனுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துடணும், இதிலே இந்த கிண்டுறதுலேயே வெந்துடணும். இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். அடுப்பை வந்து சிம்லே தான் வச்சுக்கணும், ஹையில் ஏற்றிடவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாது. அந்த வாசனைக்காக, அந்த ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். நெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஜீரா காய்ச்சிக்கலாம். பாகு 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு வந்து நான் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த ஜீராவுடைய பக்கம் கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜீரா வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இந்த பாகுடைய பதம் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுங்கள், பாகு வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாகுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி பதம் வரணும். அதாவது இப்போ முழு கம்பி பதம் வரலை, சின்னதாக ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே அமர்த்தி வச்சுருங்க. அதாவது பிசுன்னு இருக்கணும். குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவையை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம பாகு பண்ணுறதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஷேப்பில் இல்லை, அதனால் கைகளில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். மறுபடியும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா உருட்டி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி உருண்டைகளாக எடுத்து பால்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க, அல்லது ஆயில் போட்டுக்கோங்க, கைகளில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. போட்டுட்டு கைகளில் நல்லா தடவுனதுக்கப்புறம் ஒரு சின்ன கோழி குண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு உருட்டுங்க. ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குட்டியாக நம்ம குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். குட்டியான அழகாக உருண்டையாக எடுத்து கைகளில் உருட்டுங்க. நம்ம எப்போவும் குலாப் ஜாமுனுக்குலாம் பார்த்திங்கன்னா வெடிப்பு வரக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து நல்லா உருண்டை பிடிப்போம். அது மாதிரி இதில் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ரவை வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. நீங்கள் 2 வாட்டி உருட்டும் போதே உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டான ஒரு சைஸ் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக மட்டும் போட்டுறாதீங்க.
எப்போவுமே குலாப் ஜாமுனுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான அளவு. ஏன்னு சொன்னால் நம்ம பாகில் போட்டு வேறு எடுக்கணும், ஆயிலில் போட்டு வேணால் டீப் ஃப்ரை பண்ணணும். அதனால் உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக போயிடும், அதனால் உள்ளேயும் வேகாமல் போயிடும். அதனால் இந்த ஸ்டெப்பை ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு சைஸ் வந்து உருட்டி எல்லா மாவையும் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா ரவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். 200 கிராம் ரவை போட்டதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ குலாப் ஜாமுன் கிடச்சிருக்குது. இந்த உருண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காய விட்டுறக்கூடாது. உருண்டையை உருட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயிலோடைய ஹீட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மீடியமில் இருக்கணும். ஹையில் வச்சு நல்லா திகுன்னு எரிய வைக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுட்டு பொரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. நீங்கள் வந்து அதிகமான பால்ஸை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிலுடைய அந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் வேகிறதுக்கு. உள்ளேயும் கொஞ்சம் வேகாமல் போயிடும், வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மெதுவாக திருப்பி விடுங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு வந்து எதுலேயுமே மாறவே இல்லை பாருங்கள், அப்படியே போட்ட மாதிரியே கிடக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 4 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா மெதுவாக லோ ஹீட்டில் வச்சு வேக விட்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா குலாப் ஜாமுன்களையும் பொரித்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே ஹீட்டில், அதாவது லோ ஹீட்லேயே நான் வச்சுட்டு அடுத்த பேட்சை போட்டுக்கிறேன். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த பேட்சை நான் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மறுபடியும் லோ ஹீட்டில் வச்சு பொரிங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் வரும். இதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே செவக்க ஆரம்பிக்கும். ரொம்ப செவந்து வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப அது வந்து கருப்பு கலரில் மாறிடும். கோல்டன் ப்ரௌனில் எடுத்தால் இந்த மாதிரி தேன் கலரில் வரும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லா குலாப் ஜாமுன்களையும் இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாகில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாகு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சதுனால கொஞ்சம் ஆறி போயிருக்கோம். இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஆறுன பாகை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் உங்களுக்கு குலாப் ஜாமுன்களில் அந்த பாகு வந்து அந்த ஜீரா வந்து நல்லா உள்ளே போய் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க மேக்ஸிமம் வந்து. அல்லது டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கூட வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100 கிராம் ரவை போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 ரூபாயில் உங்களுக்கு சூப்பராக குண்டு குலாப் ஜாமுன் கிடச்சி போயிடும். இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் நீங்களே செஞ்சு கொடுங்க. எந்த கெமிக்கலும் சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவையான ரெசிபிஸ் வேணும்னா ஜனாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சதும் அப்படியே உள்ளே போயிடுச்சு, கரைஞ்சி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குலாப் ஜாமுனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.